பேசிட்டே இருங்க, நான் உங்களுக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு அதெல்லாம் அப்புறம் போட்டுக்கலாம், வந்து உட்காருங்க. சம்மந்திமா, தமிழ் புதுசா பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கான்ல, அதுல நல்ல வருமானம். பேங்க் வேலையெல்லாம் இப்ப உனக்கு அவசியமே இல்ல. ஏதோ பழகுன இடமாச்சேன்னு சும்மா போயிட்டு வந்துட்டு இருக்கிறான். இந்த பிசினஸ கவனிக்கவே இவனுக்கு நேரம் பத்தல. அங்க இங்க அலைஞ்சிட்டு இருக்கான்ல, அதுக்காக தான் இப்ப கார் வாங்கியிருக்கான். வரேன். ஓஹோ, இவனோட ஆபீஸ பாக்கணுமே. ஆமாடியோ, அவ்வளவு பெரிய ஆபீஸ கட்டி மேய்க்கிறான்னு பாக்குறப்போ எனக்கே ஆச்சரியமா போயிடுச்சு. எப்ப பார்த்தாலும் பெரிய மனுஷங்க வர்றது போறதுமா இருக்காங்க. வீட்டுக்கு வந்தாலும் நிம்மதியா விடுறதே இல்ல. போன் பண்ணி ஒரே தொந்தரவு. சரி, லட்சக்கணக்கில் வருமானம் வர்றப்ப இதெல்லாம் சகிச்சுக்கிட்டு தானே ஆகணும். இப்ப எல்லாம் இவன் வாயில 100 200ன்ற வார்த்தையே வர்றதில்ல. வாயை திறந்தாலே லட்சங்கிறான், கோடிங்கிறான். வர்ற லாபத்தை எண்ணி கணக்கு பார்க்கவே இவனுக்கு நேரம் பத்தலைங்க. பிசினஸ் ஆரம்பிச்சு கொஞ்ச நாள்ல இவ்வளவு தூரம் வளர்ந்துருக்கான்னா எதிர்காலத்துல எங்கேயோ போயிடுவான். சம்பந்தியம்மா, நீங்க பேசிட்டு இருங்க, நான் காஃபி போட்டு கொண்டு வரேன். எப்படி திமிர பேசிட்டு போகுது பத்தியா? பின்ன என்னம்மா, நீ விடுற கதையை என்னாலே தாங்கிக்க முடியல. அவங்க எப்படி இதெல்லாம் பொறுத்துப்பாங்க? ஏய், நீ பேசாம இருடா. அந்த அம்மா ஆரம்பத்துல இருந்து வசதி இல்லாதவங்க நம்மள இலக்காரமா தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க. நீயும் அவங்க அளவுக்கு சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டல்ல, உங்க அளவுக்கு நாங்களும் வந்துட்டோன்னு காட்ட வேண்டாமா? இப்ப கூட சந்தோஷம்னு ஒரு வார்த்தை சொல்லிச்சா பத்தியா? இவங்களுக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமான்னு பொறாமையில தான் எழுந்து போகுது. அம்மா, நீங்க ஏமா இந்த வேலை பாக்குறீங்க? நீங்க போய் பேசிட்டு இருங்க, நான் டீ போடுறேன். நீ வேற. அந்த அம்மா தொல்லையில இருந்து தப்பிக்கணும்னு தான் நானே இங்க வந்தேன். பையன் நல்லா சம்பாதிக்கிறான்னு தெரிஞ்சதும் என்ன ஆட்டம் ஆடுது பாத்தியா? பொண்ணையும் பேரனையும் பாத்துக்க துப்பு இல்ல, வாய் மட்டும் பெருசா நீளுது. நீ இதை ஊத்தி கொண்டு போய் கொடு, நான் வரேன். அண்ணா, எப்படிலாம் வந்தீங்க? இப்பதாம்மா. வாங்க, நீ எப்படி நல்லா இருக்கேன் நிதிஷ், நீ எப்படி ஹாய் இருக்கீங்க? சிஸ்டர், நல்லா இருக்கேன். வாங்க அத்தை, உட்காருங்க தமிழ். அப்புறம் 2 பேரும் குழந்தை தனியா விட்டு வெளியே சுத்திட்டு வரீங்களா? இல்ல, அவனுக்காக தான் இதெல்லாம் வாங்க போயிருந்தோம். அப்படியா? வெரி குட், வெரி குட். அம்மா, வெளியே ஒரு கார் நிக்குது, உழுதா? ஆமா, புது கார் நீ தான். கங்க்ராட்ஸ், வாழ்த்துக்கள். தேங்க்ஸ். அண்ணா, எப்ப நான் கார் வாங்கினேன் சொல்லவே இல்ல. வசதி வந்ததும் தங்கச்சியை மறந்துட்டு பாத்தியா? சேச்சே, அப்படிலாம் இல்லம்மா. இப்பதான் கார் டெலிவரி எடுத்தேன். வண்டி வந்து நேரா கோயிலுக்கு போயிட்டு உங்ககிட்ட தான் வரும். அப்படியா? ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணா. ஆமா தமிழ், புது பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கீங்க, அதுக்கே என்ன ட்ரீட் தரல. இப்ப புது கார், ரெண்டுத்துக்கு சேர்த்து ட்ரீட் கொடுத்துருங்க. நிதிஷ் கொடுத்துட்டா போச்சு. அண்ணா, தேங்க்ஸ்மா. அண்ணி, அம்மா என்ன சொல்றாங்க? இப்பவாவது தொல்லை பண்ணாம இருக்காங்களா? இல்ல அதே பழைய பல்லவி தலைவலி தானா? ஏண்டி, என்ன வம்பு கிழக்கலன்னா உனக்கு தூக்கமே வராதா? இவ்வளவு நாள் கழிச்சு வந்திருக்கேன், எப்படி இருக்கேன்னு என்ன கேட்கல, நான் தொல்லை பண்றேன்னா அவகிட்ட கேக்குறியா? தப்புதாம்மா, தெரியாம விசாரிச்சிட்டேன். நீயே சொல்லு, இப்பெல்லாம் அண்ணியை தொந்தரவு பண்ணாம இருக்கியா? வேணாம், வந்த இடத்துல வாயை கிளறி வாங்கி கட்டிக்காத. என்ன சம்பந்தியம்மா, அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் எப்பவும் சண்டை தானா? இங்கேயும் வந்து ஆரம்பிச்சிட்டீங்களே. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, வெறும் வாக்குவாதம் தான். அப்படியே அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் சண்டை வந்தாதான் என்ன, நீர் அடிச்சு நீர் விளையிடுமா? விலகிடுச்சே. என் மருமக உங்களோட போராட முடியாம தானே புள்ளைய தூக்கிக்கிட்டு இங்க ஓடி வந்துட்டா. மாமியார் மருமக நாங்க 2 பேருமே ஒத்துமையா இருக்கோம். அம்மாவும் பொண்ணு இப்படி அடிச்சுக்கிறீங்களே. உங்க 2 பேர் சண்டையால என் பேரனுக்கு முறைப்படி செய்ய வேண்டியதெல்லாம் தள்ளி போயிட்டே இருக்கு. அவனை தொட்டில போட்டு ஒரு பேர் வைக்க வேணாமா? நீங்க சமாதானமா போனதானே அதெல்லாம் பண்ண முடியும். மம்மி, அத்தையும் லாவணியாவும் சீரியஸா சண்டை போட்டுக்கல, சும்மா விளையாட்டுக்கு பேசிக்கிறாங்க. அப்படின்னா பையனுக்கு பேர் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இவ்வளவு கூட்டிட்டு வந்திருக்கணும். இப்ப பாரு, எப்ப பேர் வைக்கிறதுன்னு தெரியாம தள்ளி போயிட்டே இருக்குல்ல. சம்பந்தி, நாங்களும் எத்தனை நாளைக்கு தான் குழந்தைய அப்பு குட்டி பையான்னு கூப்பிட்டு இருக்கிறது? சீக்கிரமா ஒரு நல்ல நாள் பார்த்து விசேஷத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. சரிங்க அத்தை, பண்ணிடலாம். இன்னும் 4-5 நாள்ல நிதிஷோட அப்பா வந்துருவாரு. அவர் வந்த உடனே ஃபங்க்ஷன் வைக்கிற மாதிரி பாருங்க. சம்பந்தியம்மா, நீங்களும் முன்ன மாதிரி எல்லாம் இல்ல. உங்க மகன் பிசினஸ்ல லட்சம் கோடின்னு சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாரு. பேரனை தங்க தொட்டில போட்டு உடம்பெல்லாம் நகையா பூட்டி நிறைஞ்சு சீர் பண்ணணும். பண்ணுவீங்கல்ல? என்ன யோசிக்கிறீங்க? பொண்ணு வைத்து பேர இத கூட செய்ய மாட்டீங்களா?
அதுக்கு என்ன சம்மந்திமா? பண்ணிடலாம். அப்ப உடனே தங்க தொட்டிலுக்கு ஆர்டர் பண்ணிடுங்க. அத்தை நீங்க சொன்ன சீர்வரிசெல்லாம் நாங்க செஞ்சிடறோம். ஆனா இந்த தங்க தொட்டில் தான் இப்போதைக்கு செய்ய முடியுமான்னு தெரியல. இல்ல தமிழ், நான் சும்மா தமாஷ்காக தான் கேட்டேன். உங்க ஆசைக்கு எதை பண்ணாலும் எங்களுக்கு சம்மதம் தான். நிதிஷோட அப்பா வந்துட்டோம், ஒரு நல்ல நாள் பார்த்து விசேஷத்தை வச்சுக்கலாம். நீங்க பேசிட்டு இருங்க, நான் டிஃபன் ரெடி பண்றேன். உள்ள வாங்க நீ. எங்கடி போற? அவங்களுக்கு காஃபி போட்டு தர சொன்னியம்மா. அவங்க வேலையா இருக்காங்க, அப்புறமா தரலாம். அங்க வை. காஃபி ஆறி போயிடுமா, குடிச்சிட்டு வேலை பார்க்கட்டும். உன் வேலை முடிஞ்சிருச்சுல, அத அங்க வச்சுட்டு போய் படிக்கிற வேலை இருந்தா பாரு போ. மா என்னம்மா நீ? ஒரு வாட்டி சொன்னா புரியாதா? குடிங்க. போ படி போ. ஏய் என்னடி இதெல்லாம்? யார் உன்னை இதெல்லாம் பண்ண சொன்னது? ஆண்டி தான்க்கா. அவ எங்க? பாத்ரூம் கழுவுறா. பாத்ரூம் கீழே போடு வா. ஏய் என்னடி இதெல்லாம்? என்ன பண்ணிட்டு இருக்க? தலைவலிக்குதுன்னு சொல்லிட்டு இங்க என்னடி பண்ணிட்டு இருக்க? வாடி வா. ஏண்டி படிக்கிறத விட்டுட்டு எதுக்குடி உங்க ரெண்டு பேருக்கும் இந்த தேவையில்லாத வேலை? இதெல்லாம் நான் பண்ணிக்க மாட்டேனா? கல்யாணி, அவங்களை திட்டாதம்மா. அந்த வேலையெல்லாம் நான் தான் செய்ய சொன்னேன். வேலையை கொடுத்து இவங்களை கஷ்டப்படுத்துறதா நினைக்காத. ரெண்டு பேரும் ஆம்பளை பிள்ளைங்களா பிறந்திருந்தா எப்படியோ போட்டோன்னு விட்டுடலாம். பொண்ணா பிறந்துடுச்சுங்கல்ல, வீட்டு வேலையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா தானம்மா நல்லது. நாம கண்ணை மூடி கண்ணு திறக்கிறதுக்குள்ள கிடுகிடுன்னு வளர்ந்துருவாங்க. கல்யாணம் பண்ணி புருஷன் வீட்டுக்கு போய் அங்க ஒரு வேலையும் தெரியாதுன்னு கஷ்டப்படக்கூடாதுல்ல. அதான் இங்கேயே வேலை செஞ்சு பழகட்டுமேன்னு ஆளுக்கு ஒரு வேலையா கொடுத்து செய்ய சொன்னேன். வேலை பழகிக்கிட்டுமேன்னு அவங்க நல்லதுக்கு தான் சொன்னேன். சொன்னது தப்பில்லையே கல்யாணி. இல்லத்த, இப்பவே பழகிக்கிறது நல்லதுதான். இவங்களும் எனக்கு பவித்ரா மாதிரி தான். பவித்ராவை எப்படி நடத்துறனோ இவங்களையும் அப்படிதான் நடத்துறேன். தாயில்லாத பிள்ளைங்களை கஷ்டப்படுத்தணும்னு நான் நினைக்கவே மாட்டேன். நாம இவங்க கிட்ட பாசத்தை மட்டும் காட்டினா போதாது, எல்லா விஷயத்தையும் கண்டிப்போட சொல்லி கொடுக்கணும். அப்பதான் இவங்க எதிர்காலம் நல்லா இருக்கும். புருஷன் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் இவங்களுக்கு வேலை தெரியலனா அவங்கள யாரும் தப்பா சொல்ல மாட்டாங்க. வீட்டுல பெரிய மனுஷின்னு ஒருத்தி இருக்கா, இவ தானே எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருக்கணும். இதே இவ பொண்ணுன்னா இப்படி விட்டுருப்பாளான்னு என்னதானே தப்பா பேசுவாங்க. நல்லா பாத்துக்கிறேன்னு வாயால சொன்னா மட்டும் போதாது. ஒரு அம்மா ஸ்தானத்துல இருந்து இவங்களுக்கு எது நல்லதுன்னு தெரிஞ்சு ஒரு குடும்பத்தை நடத்துற அளவுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துதான் அனுப்பணும். அத மனசுல வச்சுக்கிட்டுதான் அந்த வேலையெல்லாம் பார்க்க சொன்னேன். தப்பு இல்லையம்மா? தப்பு இல்லத்த. ஆமா, நீ எங்கம்மா போயிருந்த? வீட்ல அரிசி தீர்ந்து போச்சு, அதான் வாங்கிட்டு வரலான்னு போனேன். அரிசி அதுக்குள்ளவா தீந்து போச்சு? வழக்கமா 30 கிலோ வாங்கினா ஒரு மாசத்துக்கு மேல வரணுமே, இந்த வாட்டி எப்படி பத்தாம போச்சு? ஓஹோ, இவங்க ரெண்டு பேரும் புதுசா வந்திருக்காங்களே, அத நான் மறந்துட்டேன். இனிமே 30 கிலோ பத்தாதுதான். குடும்பம் பெருசானா செலவும் அதுக்கு தகுந்த மாதிரி கூடுதலா தானே ஆகும். அதெல்லாம் பார்த்தா ஆகுமா? நீ மோகன் கிட்ட சொல்லி இனிமே 40 கிலோ வாங்கிட சொல்லு. தங்கச்சிங்க பசியோட இருப்பாங்க, அவங்களுக்கு நான் காஃபி போட்டு வச்சிருக்கேன். ஆறி போயிருந்தா அதை கொஞ்சம் சூடு பண்ணி கொடுத்துடு போமா. சரிங்க அத்தை. நீங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அக்கா காஃபியை சூடு பண்றதுக்குள்ள உங்க வேலையை பரபரன்னு முடிச்சிட்டு வந்துருங்க. முதல்ல வெளி வேலையை முடிச்சிட்டு வந்துருங்க. போங்க போங்க.
என்னங்க? நீ பண்றது உனக்கே நல்லா இருக்கா? இப்பெல்லாம் நீ முன்ன மாதிரி இல்ல, ரொம்ப மாறிட்டேன்னு நினைச்சு நான் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கேன். ஆனா மறுபடியும் நீ உன் வேலையை காட்ட ஆரம்பிச்சுட்ட. ஐயோ, என்னங்க சொல்றீங்க? நீங்க சங்கடப்படுற அளவுக்கு நான் ஒண்ணுமே பண்ணவே இல்லையே. நிறுத்து. அரிசி பத்தாது, கூடுதலா வாங்கணும், செலவு அதிகமாகும்னு அந்த பொண்ணுங்களுக்கு முன்னாடி நீ சொன்னீன்னா அதுங்க சங்கடப்படுவாங்க இல்ல? என்னங்க இது வம்பா இருக்கு? நான் சாதாரணமா சொல்ற விஷயத்தை கூட ஏன் இப்படி வித்தியாசமா எடுத்துக்கிறீங்க? 2 பேர் கூடுதலா இருந்தா செலவு அதிகமாகத்தான் செய்யும். நான் அதைத்தானே சொன்னேன். நீ சொன்னதுல தப்பு இல்ல. ஆனா அந்த பொண்ணுங்க முன்னாடி அவங்க காதலப்படுற மாதிரி நீ ஏன் சொன்னேன்னு தான் நான் கேக்குறேன். ஏங்க, இனிமே அவங்க இங்கதான் இருக்க போறாங்க. அவங்களுக்கு நம்ம கஷ்டம் என்னன்னு தெரியணும்ல? அப்பதானே சிக்கனமா இருப்பாங்க. அந்த பொண்ணுங்களை நான் யாரோ எவரோன்னு நினைக்கலங்க. இந்த குடும்பத்துல ஒருத்தரா நினைச்சு வெளிப்படையா எல்லாத்தையுமே பேசலாம்னு நினைக்கிறேன். நீங்க தான் எல்லாத்தையும் தப்பாவே புரிஞ்சுக்கிறீங்க. நீதான் பத்மா புரியாமையே பேசிக்கிட்டு இருக்க. பாவம், அவங்க தாய் இல்லாத பிள்ளைங்க. ஒண்ட இடம் இல்லாம அவங்க இங்க வந்து தங்கி இருக்காங்க. அவங்கள போய் நீ வேலை செய்ய வச்சு கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கியே, இது உனக்கே நல்லா இருக்கா? நீங்க என்ன சொல்ல வரீங்க? அவங்களுக்கு நான் வேலை சொல்லக்கூடாது, மகாராணி மாதிரி பாத்துக்கணும்ங்கறீங்க. இதான் உங்க ஆசைன்னு நான் அப்படியே பாத்துக்கிறேன். ஏ பவித்ரா, இங்க வா. என்னம்மா? அவங்க 2 பேரையும் போய் கூட்டு வா போ. வேலை கத்துக்கிட்டு போனா போற இடத்துல சந்தோஷமா இருப்பாங்கன்னு நினைச்சேன். அது உங்களுக்கு குத்தமா போச்சுல. நான் என்னமோ அவங்கள கொடுமைப்படுத்துறதா நினைச்சு ரொம்ப தான் அழுத்துக்கிறீங்க. வாங்கம்மா, அந்த சேர் எடுத்து போட்டு உட்கார்ந்துக்கங்க. இனிமே நீங்க எந்த வேலையும் பார்க்க வேண்டாம். வேலைக்கு சாப்பிட்டு சந்தோஷமா இருந்தா போதும். பத்மா, முதல்ல நான் என்ன சொல்ல வரேன்றத புரிஞ்சுக்க. புரியுதுங்க, நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு நல்லா புரியுது. தாய் இல்லாத பிள்ளைங்களை வேலை சொல்லி கொடுமைப்படுத்துறது தப்புன்னு சொல்ல வரீங்க. இனிமே நான் அப்படியெல்லாம் பண்ணவே மாட்டேங்க. நான் தெரியாம உங்களுக்கு வேலை சொல்லிட்டு நீங்களும் என்ன மன்னிச்சிருங்கம்மா. அத்தை, ஏன் அத்தை இப்படி எல்லாம் பேசுறீங்க? பின்ன என்னமா கல்யாணி, இவர் இஷ்டத்துக்கு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்காரு. தாய் இல்லாத பிள்ளைங்களை கொடுமைப்படுத்துற அளவுக்கு நான் என்ன அவ்வளவு மோசமானவளா? அப்படிதான் ஆயிடுச்சு. நான் இவங்களுக்கு மட்டுமா வேலை கொடுத்தேன்? பவித்ராவுக்கு தான் வேலை கொடுத்திருக்கேன். 3 பேரையும் ஒன்னா கூப்பிட்டு வச்சு இனிமே படிக்கிற நேரம் போக வீட்டு வேலையெல்லாம் கத்துக்கோங்கன்னு சொன்னேன். ஆளுக்கு ஒவ்வொரு வேலையை பிரிச்சு கொடுத்து செய்ய சொன்னேன். உண்டா இல்லையான்னு உன் தங்கச்சிங்களையே கேளு. இவங்க தாய் இல்லாத பிள்ளைங்களாச்சுன்னு இவருக்கு மட்டும் இல்ல, எனக்கும் தான் அந்த வேதனை இருக்கு. பவித்ராவை நான் எப்படி பாத்துக்கிறேனோ அப்படிதான் இவங்களையும் பாத்துக்கிறேன். அதை புரிஞ்சுக்காம இவர் தப்பா பேசுறாரு. என் மனசு எவ்வளவு வேதனைப்படும். உங்களுக்கு என்னங்க அப்படி என் மேல சந்தேகம்? பத்மா எப்பவும் தப்பாவே தான் இருப்பான்னு முடிவு பண்ணிட்டீங்களா? உங்க மனசுல அப்படி ஒரு எண்ணம் இருந்தா பத்மா, உன் மேல எனக்கு நம்பிக்கை இல்ல, இவங்களை கொடுமைப்படுத்தியோன்னு சந்தேகமா இருக்கு, இவங்க விஷயத்துல தலையிடாதேன்னு என்கிட்ட நேரடியா சொல்ல வேண்டியதானே? அதுக்கப்புறம் நான் செத்தாலும் இவங்க விஷயத்துல தலையிட மாட்டேங்க. என்ன அத்தை, அவங்க கிட்ட உங்களுக்கு இல்லாத உரிமையா? அப்படிலாம் பேசாதீங்க அத்தை. நான் நல்லதே நினைச்சாலும் உன் மாமனார் தப்புங்கிறாரு. என்னமா பண்ண சொல்ற? இவருக்கு பிடிக்கலனா இவங்க விஷயத்துல நான் இனிமே தலையிடறதா இல்ல. மாமா, அத்தை இவங்க நல்லதுக்கு தானே சொல்றாங்க, அதையே நீங்க தப்பா எடுத்துக்கிறீங்க? இல்லம்மா, படிக்கிற பொண்ணுங்க அவங்கள போய் வேலை செய்ய சொன்னா இதே எங்க வீடா இருந்தா அவங்க தானே பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி நினைச்சு இதையும் பண்ணட்டும் மாமா. கேட்டீங்கல்ல, நான் வேலை சொன்னதை கல்யாணியும் அந்த பொண்ணுங்களும் தப்பாவே நினைக்கல. உங்களுக்கு தான் என்னமோ தெரியல, உறுத்திக்கிட்டே இருக்கு. வீட்டு வேலை பாக்குறதெல்லாம் பொம்பளைங்க சமாச்சாரம். யார் யார் எதை பாக்கணும்னு எங்களுக்குள்ள பிரிச்சு செஞ்சுக்கிறோம். அதுல நீங்க எங்க தலையிடுறீங்க? மாமியார் மருமக நாங்க ஒத்துமையா இருந்தாலும் நீங்க விட மாட்டீங்க போல இருக்க. கண்டதையும் பேசி எங்களுக்குள்ள சண்டை மூட்டி விடலான்னு பாக்குறீங்களா? ரொம்ப நாளா வேலைக்கு போகாம வீட்லயே இருக்கீங்களே, அதான் பொம்பளை மாதிரி இல்லாதையும் பொல்லாதையும் சொல்லி 2 பேருக்கு நடுவுல சிண்டு முடிச்சு விடலான்னு பாக்குறீங்க. இனிமே இந்த மாதிரி வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. வேலைக்கு சாப்பிட்டமா, மாத்திரையை போட்டமா, நிம்மதியா படுத்து தூங்கணுமான்னு இருங்க. மனுஷன் வீட்டுல இருந்துகிட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காரு, வெளியே எங்கேயாவது போனா பரவாயில்லன்னு எங்களை யோசிக்க வச்சிடாதீங்க. நீ உள்ள வாமா. வேலை வட்டி இல்லாம சும்மா இருக்காருல்ல, இவருக்கு என்னென்னமோலாம் தோணும். இதுக்கெல்லாம் நம்மளால பதில் சொல்லிட்டு இருக்க முடியுமா? நீ வா. வாங்க
சொல்லுங்க சார், என்ன விஷயமா பார்க்க வந்திருக்கீங்க? சார் நேற்று ரைடு வந்து ஒரு ஹோட்டலில் சீல் வச்சுட்டு வந்தீங்கல்ல, அந்த ஹோட்டல் ப்ரொப்ரேட்டர் மிஸ்டர் கனகோட ஃப்ரெண்டு நான். சாரி மிஸ்டர், ஆஃபீஸ் விஷயமா நான் வீட்டில் யாரோடையும் பேசுறதில்ல, நீங்க சார் கிளம்பலாம். சார் சார் ஒரே நிமிஷம் ப்ளீஸ் உட்காருங்க சார். சார் நான் முதல்ல என்ன சொல்ல வரேன்னு கேளுங்க சார். நான் எதுக்காக பேச வந்திருக்கேன் Look, அப்படின்னா மிஸ்டர், அந்த ஹோட்டல் சம்பந்தமா பேசுறதுக்கு இனிமே ஒண்ணுமே இல்ல. அவன் ஹோட்டலா சார் நடத்துறான்? பப்ளிக் டாய்லெட் மாதிரி ஒரே நாஸ்டியா வச்சிருக்கான். ஏற்கனவே ஹோட்டல்ஸ் எல்லாம் சுகாதாரமா இல்லன்னு எங்களுக்கு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. இவன மாதிரி சுகாதாரமே இல்லாம ஹோட்டல் நடத்தினா அதை எப்படி சார் எங்களால் அலோவ் பண்ண முடியும்? ஓகே சார், நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது. இத பாருங்க சார், கிச்சன்ல ஆரம்பிச்சு ஸ்டோர் ரூம் வரைக்கும் அந்த ஹோட்டல் சுத்தம் இல்லாம நாஸ்டியா இருக்கு. கருப்பாம்பூச்சி, பல்லி, பூராம், பாம்புன்னு அந்த ஹோட்டல்ல இன்னும் என்னென்ன இருக்குமோன்னு எங்களுக்கு தெரியல. அதெல்லாம் கிளியர் பண்ணி என்கிட்ட கிளியரன்ஸ் வாங்காம யார் சொன்னாலும் அந்த ஹோட்டலை ஓபன் பண்ண நான் அலோவ் பண்ணவே மாட்டேன். சார் நீங்க கோவப்படலைன்னா நமக்குள்ள ஒரு டீல் பேசிக்கலாமே. என்னையா டீல் பேசணும்? என்னை பார்த்தா உனக்கு லஞ்சம் வாங்குற அதிகாரி மாதிரி தெரியுதா? நான் ஒரு சின்சியரான ஆனஸ்டான ஆஃபீஸர். தெரியும் சார், ஆஃபீஸில் உங்களை பற்றி பியூன்ட்ட விசாரித்தேன். 100 rupees கொடுத்தோன்னே உங்களை பற்றி எல்லா விஷயத்தையும் அவர் சொல்லிட்டாரு. யாரு? பிரான்சிஸா? என்ன சொன்னா? உங்ககிட்ட டீல் பேசினா முடியும்னு சொன்னார் சார். எவ்வளோ ஆகும்னு சொன்னானா? இல்லை சார், அதை நீங்கள் தான் சொல்லணும். உங்ககிட்டே பேசிக்கோங்கன்னு சொன்னார். என்ன சார் நீங்க நேரம் இங்க வர வேண்டியதானே? எதுக்கு தேவையில்லாம அவங்ககிட்டலாம் போய் விசாரிக்கிறீங்க? இல்லை சார், ஆக்சுவலி உங்களை பார்க்க தான் வந்தேன். அப்போ நீங்கள் அங்கே இல்லை, அதனால தான் அவரை போய் விசாரித்தேன். நீங்கள் எவ்வளோ எதிர்பார்க்குறீங்கன்னு சொன்னீங்கன்னா. நான் மட்டும்னா பரவாயில்ல சார், ஒரு 2 எல்லாம் முடிச்சிருப்பேன். நீங்க ஆஃபீஸில் விசாரிச்சுட்டு வந்ததால விஷயம் தெரிஞ்சு எல்லாரும் ஷேர் கேட்பாங்க. அதனால ஒரு 5 lakhs கொடுத்துருங்க. 5 லட்சமா? ஏன் சார் வாயை பொழக்கிறீங்க? ஆஃபீஸில் இருக்க எல்லாருக்கும் வாய்க்கரிசி போட்டாகணும், இல்லைனா என் பேர் நாரிடும். உங்களுக்கு 5 lakhs ஓகேனா ஹோட்டலை திறக்க வேண்டிய கிளியரன்ஸ் நான் தரேன். ஆக்சுவலாக நாங்கள் பேச வந்த டீலே வேறு சார். ஹோட்டலை ஓப்பன் பண்ணா 5 L கேட்குறீங்க. அதை பெர்மனண்ட்டாக க்ளோஸ் பண்ணுறதுனா எவ்வளோ எதிர்பார்க்குறீங்க?